ஈவினிங் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸு. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70க்கு 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு 25/3/2024 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது செல்லக்குட்டீஸ். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு, அதாவது குறிப்பாக யுவராஜ் மாஸ் மீடியா அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி கடந்த சில நாட்களாக, கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப டஃபஸ்டா தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஃபர்ஸ்ட் 15 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரப்போகுது. குறிப்பா இந்த 1 மார்க்ல A to Z எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே புக் பேக் வருது அப்படின்னு சொல்லிட முடியாது. புக் உள்ள இருந்தும் வந்து கேட்கலாம், புக் அவுட்டர்ல இருந்தும் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 2 பாருங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா 16 உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் உண்மை உடற்குழி உடையவைகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 17 பின்னோட்ட நோய் குறிப்பு வரைக அப்படின்னு செல்லக்குட்டீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா அப்டேட்ஸுமே வந்து இருக்கு. 18 வந்து பாருங்க, ஸ்டெத்தஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 19 ஹென்லே வளைவு நீளத்தின் அடிப்படையில் நெஃப்ரான்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 20th வந்து பாருங்க, துகள்களுடைய வெள்ளை அணுக்களை துகள்களற்ற வெள்ளை அணுக்களிலிருந்து வேறுபடுத்துக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. 21 4D குறைபாட்டு நோய், கொடுங்குருதி சொகை நோய் ஆகியவற்றிற்கான விட்டமின் குறைபாடு மற்றும் நோயின் அறிகுறிகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 இயன் மருத்துவம் பற்றி குறிப்பு வரைக. ஹலோ, என்ன இருக்கான்? குறிப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 20வது பார்த்தாச்சு, 21 பார்த்தாச்சு, 22 பார்த்தாச்சு. 23 அனஸ்டோமோசைஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 24 கீழ்கண்டவற்றின் தொகுதியினை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 4 கொடுத்துருக்குறாங்க. அந்த 4லையும் டெஃபினிஷன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3 பகுதி 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 பாருங்க, பெரும்பாலான விலங்கு திசுக்களில் சிறப்பு சந்திப்புகள் செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியான மற்றும் செயல் ரீதியான பிணைப்புகள் ஏற்படுத்துகின்றன. அவ்வகையான செல் சந்திப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. குறிப்பாக அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பருத்தி தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். அங்குள்ள தூசு பொருட்கள் அவருடைய சுவாச பாதையை எவ்வாறு பாதித்திருக்கிறதுன்றத பட்டியல் போட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. 27 நரம்பு செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28ல் 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றதும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. 29 தவளைகளில் பால்வழி வேறுபாட்டுத்தன்மை எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 பாருங்க, போர் விளைவு மற்றும் ஹால்டேன் விளைவு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31 மார்பு கூட்டை உருவாக்கும் விழா எலும்புகளின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 32ல் ஒரு மாணவர் தன்னுடைய பள்ளி அறிவியல் கண்காட்சிக்கு
மனித கழிவு நீக்க மண்டலத்தின் மாதிரியை செய்திருந்தார். பின் வருவனவற்றிற்கு உயிரியல் சொற்களை அடையாளம் கண்டு அவருக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 33 நாஜா நாஜா ஒரு குறிப்பிட்ட பெயரிடும் முறையின் எடுத்துக்காட்டாகும். அம்முறையை அடையாளம் கண்டு வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். குறிப்பாக பார்ட் 4 லாஸ்ட் பார்ட் கடைசி பார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் 34ல் 2 35ல் 2 36 2 37 2 37 வரைக்கும் 34லேருந்து 35 36 37 வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நம்முடைய 35ல் விலங்குலத்தின் பெரிய தொகுதியினுடைய பொதுவான பண்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பி எபிலிய திசுக்களின் 5 செயல்பாடுகளை கூறி அச்செயலில் ஏற்படும் திசுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு 37 அட்ரலீனிஸின் ஹார்மோனை பணிகளை விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35ல் பி மருத்துவ நிழலுரு தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தும் கம்ப்யூட்டர் மருத்துவ முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 36 37ல் நீர் உயிரி பயிர் வளர்ப்பு சமீப காலங்களில் 37ல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக புறாவின் குழல் தண்டு இறகின் அமைப்பை தெளிவான பாகம் குறிக்கப்பட்ட படத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 37ல் பி சிறுகுடலில் சக்சஸ் என்ட்ரிகஸ் உதவியுடன் நடைபெறும் வேதியியல் மாற்றங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பாருங்க, ஸ்கூபா மூழ்கிகள் எதிர்கொள்ளும் பொதுவான பாதிப்புகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது பி குச்சி மற்றும் கூம்பு செல்களுக்கான வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ பகுதி 4 முடிந்தது. ஒட்டுமொத்தமாக 70 மார்க்கை சிறப்பாக எழுதலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம். அடுத்த எக்ஸாம் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம்.